ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் சிராஜுதீன் அவர்கள். தொடர் பார்ப்பனர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகை ஆக்கிரமிப்பு குறித்து சொன்னீங்க. பிற்காலத்தில் பல்லவர் காலத்தில் அது விரவியது, கலப்பிரர் காலத்தில் முடக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் சொன்னீங்க. அதற்கு முந்தைய அரசுகள் காலத்தில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா பார்ப்பனர்கள் அந்த அகத்தியர் வந்துட்டாரு, தொல்காப்பிய காலத்திலே இருந்துட்டாங்கன்னு சொல்றோம். அவங்களுடைய ஆதிக்கம், மன்னர்களை கட்டுப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலகட்டம், எந்த மன்னர் காலகட்டம், எப்போ அது வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம்? இது நம்ம முன்னாடி பேசின செய்தி தான். முன்னாடி பேசினப்ப என்ன சொன்னோம்னா, களப்பிரர்கள் காலத்துல ஆரியர்களுடைய ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். களப்பிரர்கள் காலத்துக்கு முன்னமே இங்க தமிழ்நாட்டுல ஆரியர்கள் வந்துட்டாங்க. வந்திருந்தா தானே அவங்களுடைய இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆக அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. களப்பிரர்கள் காலம் 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு. அப்போ அதுக்கு முந்தைய காலகட்டம்னா அது கரிகால சோழனுடைய காலம் வருது. கரிகால சோழன் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதை பத்தி ஆய்வுகள் நிறைய என்ன சொல்றாங்கன்னா, கரிகால சோழனுடைய காலத்திலேயே இங்க ஆரியர்கள் செல்வாக்கா இருந்தாங்க. செல்வாக்குன்னு சொன்னா மன்னர்களை கட்டுப்படுத்துற அளவுக்கான செல்வாக்கு கிடையாது. அதெல்லாம் பிற்கால சோழர்கள் காலத்துல வந்துச்சு. மன்னர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அரண்மனையில் இதெல்லாம். ஆனா இந்த காலத்துல அவங்க கௌரவம் மிக்க பிரஜைகளாக நடத்தப்பட்டார்கள். அதாவது அவங்களுக்குன்னு தனி சன்மானங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து அவங்களை தனியா ரொம்ப கௌரவமா நடத்தினாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருந்துச்சு மக்கள். யாருடைய காலகட்டம் சொல்றீங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டு கரிகால சோழனுடைய காலகட்டத்திலேயே அது மாதிரி இருந்துச்சு. ஆதிக்கம் இல்ல, ஆனா செல்வாக்கு பெற ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல் ரீதியா கிடையாது, சமூக ரீதியா. இப்ப 2 விஷயம் இருக்குல்ல. அரசியல் செல்வாக்குங்கிறது வேற. மன்னர்களுக்கு நாங்க சொல்றதா நீங்க மன்னர்கள் செய்யணும்னு சொல்றதுங்கிறது பிற்காலத்துல வருது. அவங்க ஒவ்வொரு ராஜகுரு அப்படிங்கிற பேர்ல உள்ளார எண்பேராயம் இதெல்லாம் வருது இல்ல, ஐம்பெருங்குழி எண்பேராயம் இதெல்லாம் உள்ளார அவங்க மந்திரிகளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பிற்காலத்துல வருது. அவங்க ஆலோசனை சொல்றாங்க. பல்லவர் காலத்துல. ஆமா, பல்லவர் காலத்துல வருது. சோழர் காலத்துல இருக்கு. மந்திரிகள் ஆயிடுறாங்க, உள்ள வர்றாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. ஏன்னா கரிகால சோழன், ஆதித்ய கரிகாலன் கொலை செய்தவர்கள் எல்லாமே பிராமணர்கள். அவங்க எல்லாமே அரசாங்க அலுவலர்களாக இருந்தவர்கள். அப்ப அவங்க அரண்மனையில வேலையில இருக்காங்கன்னு சொன்னா, அரண்மனையில எல்லாரும் வேலைக்கு சேர முடியாது. அரசு அதிகாரிகளா இருக்கிற தகுதி எல்லாருக்கும் கிடையாது அந்த காலத்துல. அப்ப அவங்க செல்வாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல அவங்க செல்வாக்கோட இருந்தாங்க அப்படிங்கிறது பட்டினப்பாளைங்கிறது முழுக்க முழுக்க கரிகால சோழனுடைய காலத்தை பற்றிய. அதுல தெளிவா சொல்றாங்க, தவப்பள்ளி தாழ்காவின் அவிர்சடை முனிவர் அங்கி வேட்கும். அவிர்சடை முனிவர் அப்படிங்கிறது அவங்களதான் குறிக்குது. ஆவுதி நரும்புகை முனையி குயிர்த்தம் மாயிரும் பெடையோடு இரியல் போகி. ஆவுதி நரும்புகை அப்படின்னு சொன்னா அவங்க வேதம் ஓதி, அதாவது இதுல அவனுடைய பொருள் சடைமுடி கொண்ட முனிவர்களின் வேள்வி தீயிலிருந்து எழும் புகைக்கு அஞ்சி ஆண் குயில் பெண் குயிலோடு பறந்து ஓடி. இப்படி புகை அந்த யாகம் வேள்வி எல்லாம் செஞ்சாங்கிறது அந்த வர்ணனைகள் பட்டினப்பாளையில இடம்பெற்றிருக்கு. இது முழுக்க முழுக்க அவர்கள் செய்ததுதான். யாரு? ஆரியர்கள், பிராமணர்கள். நம்ம இன்னொரு விஷயத்தை இங்க தெளிவாக்கணும். நம்ம ஆரியர்கள் பிராமணர்கள்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால அது ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இங்க ஆரியர்கள் சொன்னா பிராமணர்கள் புரியுது. அங்க ஆரியர்னா அங்க அந்த 3 வர்ணம் வரும். அங்கதான் 3 இது. இங்கே ஆரியர்கள்லயே ஒரு குரூப் சண்டை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆரிய படை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரியர்கள் சண்டை போட்ட ஒரு இது ஒண்ணு, அது தனி. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க ஒரு இனக்குழு மாதிரி, ஆரிய இனக்குழு. சண்டை போறதுக்குன்னே ஒருத்தவங்க, அவங்களுடைய நோக்கமே அவங்களுடைய தொழிலே சண்டை போடுறதுதான். அவங்க போவாங்க. அது தவிர தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஆரியர்னு சொல்றது எல்லாமே பார்ப்பனர்கள் மட்டும்தான். ஆக அவங்க பட்டினப்பாளையிலே அவங்க இங்க வேத வேள்வி செஞ்சாங்க, யாகம் செஞ்சாங்க. அதுக்கான அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் பட்டினப்பாளையிலே இருக்கு. அது மாதிரியே புறநானூற்றுலயும் அந்த மாதிரியான இது இருக்கு. புறநானூற்று பாடல் 224ல அவங்க ஆரியர்கள் செஞ்சாங்க. எருவை நிகழ்ச்சி யூபன் நெடுந்தூன் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேள்வி தொழில் தழுவும் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள்லாம் அவங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த முதல் நூற்றாண்டு தாண்டி 2ஆம் நூற்றாண்டுடைய காலகட்டம் வருது. இப்ப இந்த இலக்கியங்கள் எல்லாமே முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டங்களே இங்க இருந்திருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் இது இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா வந்தது பிற்காலத்துல. சமூகத்துல ஒரு நல்ல மதிப்போட இருந்தாங்க. ஏன்னா இந்த நடைமுறை, இந்த வேதங்கள், அவங்க சொல்லக்கூடிய வேதங்கள், அந்த வேள்வி யாகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு
புதுசா ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து இவங்க வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. ஆனா ஏற்றத்தாழ்வை போதிக்கிறது தானே அது. ஏற்றத்தாழ்வு தான். அதான் அவங்க தனியா தானே இருந்தாங்க. சமூகத்துல அவங்க வந்து கடவுளுடைய தொடர்புடையவர்களாக வந்து அவங்க செஞ்ச தொழிலே அதுதானே. வணிகர்கள் இருந்தாங்கன்னா வணிகம் செய்வாங்க. அது மாதிரி வந்து விவசாயிகள் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் அவங்க தனியா இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய மொத்த தொழிலே வந்து யாகம் வேள்வி தான். ஆக அவங்க கடவுளுடைய தொடர்புடையவங்க அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவங்களுக்கு ஒரு இப்பவும் வந்து நம்ம கிராமத்துல பார்க்கலாம். சாதாரணமா சாமி வந்து ஆட்டுறவங்கள சாமின்னு தான் சொல்லுவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்கள சாமின்னு தான் சொல்லுவாங்க. ஆக கடவுளோட தொடர்புடையவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு இல்லையா? அந்த மரியாதை அவங்களுக்கு கிடைச்சது. அதை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கிறது பிற்காலத்துல அது வரும். அது ஆக அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு கரிகால் சோழன் காலத்திலேயே அவங்க வந்து செல்வாக்கோட தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னும் சொல்ல போனா நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கரிகால சோழனுடைய காலத்திலேயே அவங்க வந்து இங்க வந்து அவங்க செல்வாக்கு பெற ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தக்க வைக்கிறதுக்காக மேலும் சில விஷயங்களை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாட்டுல சத்திரியர்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்பு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல சத்திரியர்கள் இல்லையே? இல்ல இல்ல இல்ல. ஏன் தமிழ்நாட்டுல அவங்க சத்திரியர்கள் அப்படிங்கிற ஒரு இதை கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மனுஸ்மிருதிப்படி அவங்க வந்து தானம் வாங்குறது சத்திரியர்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. அப்ப தமிழ்நாட்டுல சத்திரியர்கள் இல்ல. இப்ப யாருக்கிட்ட அவங்க தானம் வாங்குறதுங்கிற ஒரு சிக்கல் வருது இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற மன்னர்களை சத்திரியர்களா மாத்துறாங்க. புரியுது புரியுது. சத்திரியர்கள்ங்கிறது தெளிவா சொல்லுது. வேதத்துல இருந்து மனுஸ்மிருதி வரைக்கும் மனுஸ்மிருதியில தெளிவா சொல்லுது வந்து 4 வருணங்கள் தான் இருக்கு. அதுல 3 வருணங்கள் வந்து துவிஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. துவிஜாதியில ஒண்ணுதான் வந்து சத்திரியர். சத்திரியருங்கிறவங்க வந்து உபநயனம் செய்யக்கூடியவர்கள். உபநயனம்ங்கிறதா பூநூல் போட்டுக்குவாங்க, காயத்ரி மந்திரம் ஓதணும். இது எதுவுமே இல்லாதவங்க வந்து செய்ய ஆக முடியாதுங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. ஆக வந்து இந்த சத்திரியர்கள் தமிழ்நாட்டுல சத்திரியர்கள்ங்கிறது இவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்ல மன்னர்களுடைய இது வேணும் அப்படிங்கிறதுக்காக மன்னர்களுடைய வந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து வர சன்மானங்கள், அந்த யாகம் வேள்விக்கான அந்த உதவிகள், இதெல்லாம் வந்து அதுக்காக தான் வந்து நம்ம சொல்றது வந்து சதுர்வேதி மங்கலங்கள், பிரம்மதேயங்கள் இதெல்லாம் அவங்க தானமா கொடுக்குறாங்க. இப்ப இந்த தானம் வாங்குறது வந்து சத்திரியர்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படிங்கும் போது இவங்களை சத்திரியர்களா அதுக்காக மாத்துறாங்க. ஏன்னா தெளிவா வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு, இது மனுஸ்மிருதியில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பிராமணர்கள் சத்திரியர்கிட்ட தான் தானம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆக அவங்க தானம் வாங்குறதுக்காக வேண்டி இவங்களை சத்திரியர்களாக மாத்துறாங்க. ஆனா அதுலயும் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி தெளிவான வரலாற்று ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சத்திரியர்கள் அப்படின்னு அவங்க ஆக்கினது ஆட்சியில இருந்த மன்னர்களை மட்டும்தான். அவங்க கூட திருமண உறவுல இருந்த மற்ற அவங்களுடைய இனத்தவர்களை கூட அவங்க அது மாதிரி மாத்தல. இப்ப ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னா ராஜராஜ சோழன் மட்டும்தான் வந்து சத்திரியன். ராஜராஜ சோழனுக்கு பெண் மனைவியோ பெண் கொடுத்தவங்க இது பண்ணாங்க அவங்க கிடையாது. தனி நபரை மட்டும் மாத்திட்டாங்க, சமூகத்தை மாத்தல, தனி நபர்கள் குடும்பத்தை மட்டும் சத்திரியராக்கி அவங்ககிட்ட பணம் வாங்குறது. ஆமா, தானம் பெறுவதற்காக சத்திரியர்களா ஆக்கப்பட்டவங்க இவங்க வந்து அந்த அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இப்ப பிற்காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இப்ப ராஜராஜ சோழன் எங்க வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா நிறைய பேர் நிறைய ஜாதிக்காரங்க இங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாமே நாங்க சத்திரியர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த தேவைக்கு ஏற்ப அவங்க வந்து சத்திரியர்களா இங்க உள்ளவங்களை மாத்திக்கிட்டாங்க. அப்ப கரிகாலன் சோழன் காலத்துல கரிகால சோழனை இவங்க சத்திரியர் ஆக்கிட்டாங்க, சத்திரியர்னு சொல்லிக்கிட்டாங்க. இவங்க சொன்னது அதான் சொல்லிக்கிட்டது. இது வந்து அது சடங்கு அதெல்லாம் ஒண்ணு. கரிகால சோழன் வந்து பார்ப்பனர்கள் எப்படி கட்டுப்படுத்தினாரா இல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க வந்து பெரிய அளவுல அவங்களுக்கும் ஒரு மோதல் அந்த மாதிரி இவங்க ஆதிக்கங்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஒரு சமூகத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை இருந்துச்சு. அவங்க வந்து யாகங்கள் செஞ்சாங்க, வேள்விகள் செஞ்சாங்க, அதுக்கான உதவிகள் கிடைச்சது. அதனால அவங்க போயிட்டே இருந்தாங்க. அது வந்து பிற்காலத்துல வருது. பிற்காலத்துல வந்து கே பிள்ளை வந்து இதை வந்து தெளிவா சொல்றாரு. பிற்காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து அவரு வந்து சொல்றாரு. இது என்ன ஏன் அது மாதிரி நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாரு. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்துல கே பிள்ளை சொல்றாரு, தமிழ் மக்கள் சமூகத்தில் பிராமணர்களின் செல்வாக்கு ஓங்கி நின்றது. சங்ககால பார்ப்பனர் தமிழ் மக்கள் ஆவர். சங்க காலத்துல அவங்க வந்து தமிழை ஏத்துக்கிட்டு தமிழோட தான் இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. போக போக என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர்களுடைய பண்பாடும் நாகரிகமும் தமிழ் மக்கள் வளர்ந்து வந்த அவர்கள் பேசியதும் புலமை பெற்றதும் தமிழ் மொழியில்தான். அவர்கள் தம்மை தமிழகத்தின் பிறந்த தமிழர்களாகவே எண்ணி வாழ்ந்தனர். இதெல்லாம்
ஆனா பல்லவர் காலத்திலும் பாண்டியர் காலத்திலும் மன்னரின் அழைப்பின் பேரிலோ தாமாகவோ தமிழகத்தில் அலையலையாக வந்து குடியேறிய பிராமணர்கள் புது புது பெயர்களை பூண்டவர்கள், புதிய குலதர்மங்களை கடைபிடித்தவர்கள், வடமொழியை அன்றி வேறு மொழி விரும்பாதவர்கள், வடமொழியின் ஏற்றத்தாழ்வுக்கு என மன்னனிடம் பல சலுகைகளையும் செல்வாக்கையும் வைத்துக் கொண்டு தமிழுக்கு கூற்றமாக வந்தவர்கள்ங்கிறார். தமிழுக்கே அவங்க வந்து எதிரியா வந்துட்டாங்க. பிற்காலத்துல வந்தவங்க அவங்க வந்து தமிழை ஒத்துக்கல. ஆரம்பத்துல அவங்கதான் தமிழ் பார்ப்பனர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆரம்ப காலத்துல வந்தவங்க எல்லாம் வந்து மொழியை வந்து ஏத்துக்கிட்டாங்க, இந்த கலாச்சாரத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிற்பாடு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் மொழியை விட வந்து எங்களுடைய மொழி தான் உயர்ந்தது அப்படிங்கிறது அதை வந்து குறிப்பாக சொல்றாரு. பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் சொல்றாரு. தமிழக வரலாறு மக்களும் அப்படிங்கிற புத்தகத்துல கே பிள்ளை. இதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. வடவரின் லட்சியமும் சமய கருத்துக்களும் பண்பாடுகளும் தமிழ்நாட்டில் பெருக்கடித்து பாயவே அவற்றை வளர்ப்பதற்கு மேற்கொண்டு பல புதுமைகளை பெருக்கிக் கொள்வதற்கும் மன்னர்கள் ஆயிரக்கணக்கில் அயல்நாட்டு பிராமணரை இறக்குமதி செய்து கோயில்களிலும் மடங்களிலும் கல்வி நிலையங்களிலும் அவர்களை அர்ச்சகர்களாகவும் புரோகிதர்களாகவும் வேத பாராயணம் செய்வோராகவும் இங்க அமர்த்தினர். இது வந்து பிற்காலத்தில் நடந்தது. இதை நான் தெளிவா சொல்றேன். பக்கம் வந்து 316 இருந்து 318 வரலும் இந்த வந்து கே பிள்ளை வந்து சொல்லியிருக்காரு. ஆக இது இந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த நோக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க, உழைப்பின்றியே தானமாக பெற்ற நிலங்களும் ஊர்களும் அரசாங்க செல்வாக்கும் வேள்வி வளர்க்கும் தனி உரிமையும் தம்மிடம் குவிக்கப்பெற்ற பிராமணர்கள் அவையாவும் எக்காலமும் தம்மிடமே நிலைத்து நிற்கவும் மென்மேலும் வளர்ந்து வளரவும் தம் குலத்தின் தலைமை பதவி நீடித்து வரவும் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலானார்கள். மன்னரின் முழு ஆதரவையும் அவர்கள் பெற்றனர். வேந்தர்களுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் வம்சங்களையும் கோத்திரங்களையும் சூத்திரங்களையும் கற்பித்துக் கொடுத்தார்கள். இப்பதான் அது வருது. எல்லாம் பல்லவர் காலம் தான். ஆமா, பல்லவர் காலத்துல இருந்து சோழர் காலம் வரலையும் வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதெல்லாம் புதுசா உருவாக்குறாங்கிறாரு. இது வந்து ஏதோ செவி வெடி செய்தே சொல்லிட்டு போறது கிடையாது. இதை ஆய்வு பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு அவரு நிறைய ஆதாரங்கள் சொல்லியிருக்காரு. ஆரிய பழக்க வழக்கத்தை பாராட்டி கூறும் சாஸ்திரங்களும் புராணங்களும் எழுந்தன. இன்னைக்கு வச்சிருக்க புராணங்கள் எல்லாமே அப்ப இந்த இதுக்காக உருவாக்கப்பட்ட புராணங்கள். இவர்களை வந்து சத்திரியர்களை ஆக்குறாங்க இல்லைங்களா, இவங்க இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாங்கல்ல, இந்த ஆதாரங்கள் எல்லாம் இந்த காலத்துல உருவாக்கப்பட்டதுங்கிற. அப்ப எழுதப்பட்ட புராணங்கள் எல்லாமே இந்த மன்னர்களை சத்திரியர் ஆக்குறது. ஆமா, சத்திரியர் ஆக்குறது, அவங்களுக்கான புனை கதைகள் சாஸ்திரங்கள் எல்லாமே இப்ப உருவாக்கிக்கிட்டாங்க. கே பிள்ளையினுடைய புத்தகத்தை நான் தெளிவா சொல்ல, தமிழக வரலாறு மக்களும் பண்பாடுங்கிற கே பிள்ளையினுடைய புத்தகத்துல 318வது பக்கத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து சில கல்வெட்டுகள் அந்த இதெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது நம்ம இங்க தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட ஆரிய இலக்கியங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. அப்படி இவங்க இன்னைக்கு வந்து இங்க சத்திரியர்கள் இருந்தாங்க, இங்க வந்து வருணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து பிற்காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கான இது வந்து நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல அதன் பிறகு வந்த தமிழ் இலக்கியங்கள்ல வந்த எல்லாமே வந்து அதுல இருந்து எடுத்துக்கிட்டதான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஆதாரம் சொல்றது அந்த காலத்துக்கு 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான பிற்கால இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள்ல கூட இது வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து அவங்க பார்ப்பனர் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க வந்து அந்தணர்னு மாத்திக்கிட்டாங்க. இப்ப பெயர் மாத்தும் போது அந்தணர்னாலும் பார்ப்பனர்னாலும் ஒண்ணுதான், அவங்களா வச்சுக்கிட்டதுதான். இப்ப இந்த மாதிரி திருக்குறள்ல வருகின்ற அந்தணர் என்போர் அது வந்து பார்ப்பனரை குறிக்குதா இல்ல தமிழர்கள் உள்ள நீதிமான்களை குறிக்குதா? இல்ல, அதாவது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது வந்து திருக்குறளை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. திருக்குறள் வந்து சைவ சித்தாந்தத்தை பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சாரார் பரிமேலழகர் போன்றவர்கள் அவர் எழுதினது. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல அவர் வந்து சமணர் தான், அவர் சமணத்தை சார்ந்தவர், அதனால அவர் பொதுவாக தான் எழுதியிருக்காரு, எல்லாருக்குமான கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர ஒரு சமயம் சார்ந்தவர் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த காலத்துல அந்தணர்கள் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிச்சதுன்னு சொன்னா இந்த மாதிரி அற வேள்விகளை செய்யக்கூடியவர்களை தான் அந்தணர்னு சொல்றாங்க. இந்த தவ வேள்விகள் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் முழுக்க பிராமணர்களா தான் இருந்தாங்க. அதான் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டோமே, பல்லவர் காலத்திலேயே ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆதாரத்தையும் பல்லவர் காலத்தை ஆரம்பிச்சாச்சு, பல்லவர் காலத்துல இருந்து தொடர்ந்து வந்து அவங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கதான் வந்து கோவில்கள்ல வந்து அர்ச்சகர்களாக இருக்கிறாங்க. அதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அர்ச்சகர்களாக வந்து இருக்கிறதுக்காக வேண்டி, அதாவது பர்டிகுலரா சொல்லணும்னா தஞ்சை மாவட்டத்துல காவிரி ஆறு பாயிர, காவிரியினுடைய 2 கரையில் வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கும், சிவன் கோயில்கள். இதுல எல்லாமே பார்ப்பனர்கள் வந்து பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டது. பார்ப்பனர்கள் உருவாக்கல, மன்னர்கள் உருவாக்குனது. மன்னர்கள் உருவாக்கி
அந்த கோயில்கள்ல வந்து பூஜை செய்வதற்காக வேண்டி வந்து தெலுங்கானா, இன்னைக்கு இருக்கிற கன்னடம், தெலுங்கு, ஆந்திரா, ஆந்திரா அந்த பகுதியில மலையாளம், அந்த பகுதியில இருந்து கொண்டு வந்தாங்க. மலையாளம் அப்ப கிடையாது. அது இந்த சோழ காலத்துல ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி தானே வருது. வருது. இப்ப இங்க இருந்து வர்றாங்க. அவங்க இன்னமும் கூட தமிழ்ல வந்து தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர்கள் அங்க நிறைய உண்டு. இங்க இன்னும் சொல்ல போனா இங்க இந்த இசை சொல்றாங்க இல்லையா, கர்நாடக சங்கீதம், அந்த கர்நாடக சங்கீதம் அங்கிருந்து வந்தது தானே. எங்க இருந்து? ஆந்திரால இருந்தா. கர்நாடக சங்கீதம் கன்னடம் தானங்க இது. கன்னட கீர்த்தனைகள். ஆனா அது தமிழர்களுடைய இதுல இருந்து தான் போச்சுன்னு தானே. இங்க இருந்து போச்சோ இல்லையோ, ஆனா இப்ப இன்னைக்கும் கூட திருவையாறுல வந்து தமிழ்ல பாட முடியாது. திருவையாறு வந்து இசை விழா நடக்குதுங்க இல்லையா, வருஷம் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் தானே. ஒரே ஒரு முறை வந்து தமிழ்ல பாடிட்டாங்க, யாரோ மீதி பாடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊத்தி எல்லாம் இது பண்ணாங்களே. இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆக இது வந்து ரொம்ப மொழி, இனம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆதிக்கத்தை வந்து மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரிய ஆதிக்கம் தமிழ்நாட்டுல எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி யாரும் வந்து பேசுறது கிடையாது. அதை பேசுறவங்க எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்துல, ஏன்னா இப்ப இதை பேசணும் அதையும் சேர்த்துதான் பேசுற மாதிரி வரும். ஆரியர்களை பேசும்போது அவங்க இந்து மதத்தை தாக்குதல் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இதை உருவாக்குறதுனால இந்து மதங்கிறதுல வன்னியர் வருவாங்க, பறையர் வருவாங்க, நாடார் வருவாங்க, மறவர் வருவாங்க. ஆனா அவங்கள பத்தி பேசுறது இல்ல. பார்ப்பன அதிகம் பேசினா சேஃப்டி கேண்டி இவங்க எல்லாரும் வாங்க நம்ம இந்துக்களை பேசுறாங்கன்றுவாங்க அவங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க சத்திரியர்கள் இல்லைனாலே இங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க சத்திரியர்கள் அப்படிங்கிற மாதிரி அது இவங்க நம்ப வச்சிருக்காங்க. தமிழர்கள்ல வந்து சத்திரியர்கள் நம்ப வச்சிருக்காங்க. தெளிவா வந்து என்னால வந்து சொல்ல முடியும். மனுஸ்மரி இதுல யார் யாரெல்லாம் வந்து சத்திரியர்கள்ங்கிறது தெளிவா சொல்லப்பட்டாச்சு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு அவங்க வரும்போது சத்திரியர்கள் இங்க வரல, பிராமணர்கள் மட்டும் வந்தாச்சுங்கிறதையும் வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எப்படி சத்திரியர்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, சத்திரியர்களா வந்து இவங்க தான் வந்து பிராமணர்கள் தானம் வாங்குறதுக்காக மன்னர்களை வந்து சத்திரியர்களா மாத்தினாங்க. அப்படி மாத்தும் போது அந்த மன்னர்கள் குடும்பத்தில இருந்து வந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே சத்திரியர்கள் ஆக்கிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க அந்த கதையை ஆரம்பிச்சது எங்க இருந்து ஆரம்பிச்சோன்னா, நம்ம வந்து தமிழ்ல வந்து பகுத்தறிவோட நிறைய இலக்கியங்கள் இருக்கு. ஆனா இன்னமும் கூட இந்த சேர சோழ பாண்டியர்களை பத்தி இந்த கதையை ஆரம்பிக்கும் போது, அவருடைய பூர்வீகம் ஆரம்பிக்கும் போது சூரியகுலம் சந்திரகுலத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இன்னமும். அதெல்லாம் பார்ப்பனர்களை உருவாக்கிய கற்பிதம். ஆமா, வட இந்தியாவில இருக்கிற அதே கதை தான் இங்கேயும் இருக்கு. நம்ம இலக்கியங்கள் சோழர் சூரியகுலம், பாண்டியர் சந்திரகுலமா? சூரியகுலம், சூரியனும் சந்திரனும் எப்படி குலமா இருக்க முடியாது? இது எப்படி ஒரு மன்னனுக்கு சொந்தமா இருக்க முடியாது? எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்படிங்கிற கேள்வி யாரும். சூரியனை தஞ்சாவூர்காரனுக்கும் நிலாவை மதுரைக்காரனுக்கும் சொந்தம்னு சொன்னா அது ஒத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சூரிய குலம்னு ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? சூரியனும் சந்திரனும் உலகத்துக்கு. அப்ப அது தமிழர்களுக்கு எதிராக இவர்கள் திட்டமிட்டு இவங்க இப்படி ஒரு மயக்கத்துல இருக்கணும், இப்படி ஒரு பெருமிதங்கள் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்க பெருமிதங்கள் தான். இன்னமும் வந்து நம்ம பண்ற பழைய காலத்தை விட சமீப காலமா ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து சாதிய பெருமை பேசுற ஒரு கூட்டத்தினுடைய இது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது வந்து இவங்க ஜாதியை பத்தி அவங்க பெருமை பேசுறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சாதி பெருமை எப்பெல்லாம் வந்து அதிகமா பேசப்படுதோ அப்பெல்லாம் ஆரிய செல்வாக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஆமா, சாதி உணர்வு நீடித்து இருந்தா அவங்களுக்கு தான் லாபம். அவங்க தானே படிக்கட்டுல மேல இருக்காங்க. இந்த அமைப்பு இருக்கணும்னு அவங்க தானே விரும்புறாங்க. இன்னைக்கு சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் கூட சாதி பெருமை பேச ஆரம்பிச்சு. ஆமா ஆமா ஆமா, அதுதானே லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்ப வந்து பறையர்கள் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஆண்டகுலம், சாம்பவ இனம் இல்ல, எல்லாம் உண்மைதான். இல்லைன்னு சொல்ல, ஏதோ ஒரு பகுதியில ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே வந்து மன்னர் குலம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஆட்சி பண்ணா எந்த நிலத்தை அருந்ததிய மக்கள் நாங்க அருந்ததி நட்சத்திரத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வரலாறு. எல்லாத்தையும் புராணம் கலக்குது. அதான் புராண கதைகள் தான். அங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அவங்க தேவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தேவர்னு சொன்னோன்னே இன்னொரு சமூகம் நாங்க தேவேந்திரர் அப்படின்ட்டாங்க. எல்லா சமூகத்தையும் ஒரு பெருமிதம் பேச வச்சிருக்காங்க பார்ப்பனர்கள். இது அவங்களுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து இங்க நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி. அது தெரியாமலேயே வந்து இப்ப நான் கேட்கிறேன், இப்ப வந்து நான் வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுனால இந்த சமூகத்துல என்ன எனக்கு கிடைச்சிரும்? நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றத வந்து மற்றவங்க ஒத்துக்கிட்டா தானே. மற்றவங்க யாரும் ஒத்துக்க தயாரா இல்லாத போதும் ஒவ்வொரு ஜாதியும் தங்களை வந்து உயர்ந்தவங்களாக காட்டிக்கிட்டே இது வந்து படிநிலை சமூக அமைப்பு. ஆரியர்களுடைய சமூக அமைப்புங்கிறது படிநிலை. அவங்க என்ன சொல்றாங்க, நான் மேல இருக்கிறேன், கீழே யார் வேணாலும் இருந்துட்டு போங்கிறது அவங்களுடையது. இப்ப இன்னைக்கு இந்த சாதிகளை வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு இன்னமும் வந்து நகராம வச்சிருக்கிறது யாருன்னா இடைஜாதிகள் மட்டும்தான். மேல் ஜாதியா இருக்கிற பார்ப்பனர்கள் மேலேயே இருக்கிறாங்க,
கீழே இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு நிலையில இல்ல அந்த இடைநிலை சமூகத்தையும் அந்த பட்டியல் சமூகத்தையும் மோத விடுவதுதான் பார்ப்பனருடைய வெற்றி. அதனாலதான் அந்த சாதி எம்பி அப்படி நிக்குது. இல்ல அதுல ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு. அதாவது இடைநிலை சமூகம் என்ன நினைக்குதுன்னா, எனக்கு மேல யார் இருக்காங்கிறத பத்திலாம் எனக்கு அவ்வளவு இல்லை, கீழே இருக்கா போதும் இருக்கணும், எனக்கு கீழே ஒருத்தம் இருக்கணும். இடைநிலை சாதி மட்டும் இல்ல, பார்ப்பனர் அல்லாத எல்லாருமே அவங்க எல்லாமே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, உனக்கு மேல பார்ப்பன ஆதிக்கம் இருக்குங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க, கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா எனக்கு கீழே இவ்வளவு சமூகம் இருக்கா அப்படிங்கறத அவங்க வச்சு ஏன் பட்டியல் சமூகத்திட்டையுமே எனக்கு கீழே இவங்க இருக்கிறாங்க எனக்கு அப்படிங்கிற அந்த மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பட்டியல் சமூகம் சொன்னா இப்ப பறையர்களை மட்டுமே எடுத்துக்கிட்டா கூட அதுல 80 பிரிவுகள் இருக்கு. அதுல அந்த பிரிவுகளுக்குள்ளேயே திருமண உறவு வச்சுக்க மாட்டாங்க. வள்ளுவர்கள் மற்ற பறையர்கள் வீட்டுல தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. மற்ற சாதாரண பறையர்கள் அந்த கோழிய பறையர்கள் அப்படி அந்த பேர்லாம் மறைஞ்சிச்சு. இன்னைக்கு பறையர்கள்ங்கிற பொது பேர்ல இருக்கு. ஆனா ஒரு சில பேர் மட்டும் மறையாம இருக்கு. அது எதுன்னு கேட்டா வள்ளுவ பறையர், வெட்டியம் பறையர்னு சொல்லுவாங்க. வெட்டியங்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாடு தூக்குறது இந்த வேலைகளை இன்னமும் கூட ஹரிச்சந்திர புராணத்துல வருது. ஆமா, இந்த அவங்களையும் திருமண உறவுக்கு வெளியில தான் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஊர்கள் அதை பாக்குறோம் இருக்கு. இப்ப இந்த இந்த விஷயங்கள்லாம் உள்ளர புகுந்து பேசாம நாம எல்லாம் ஒண்ணு அப்படின்ட்டு சும்மா மேலோட்டமா சொல்றதுனால ஒன்னும் ஆயிட முடியாது. அது எங்க இருந்து உருவாச்சு, அந்த விஷ விதை உருவாச்சு, அந்த பிரிவினைக்கான விதி எங்க வருதுங்கிறத நம்ம வரலாற்று ரீதியா கண்டிப்பா பார்க்கணும். ஆனா இதை பேசவே தயாரா இல்லையே. ஏன்னா இவங்க ஒரு பெருமிதத்துல இருக்கிறாங்க. கட்டமைக்கப்பட்டதுதான் இருந்தாலும் கூட கட்டமைக்கப்பட்ட ஒரு பெருமிதத்தை அவங்க உண்மை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் பெரியார் எதிர்ப்பு வேற பேசிடுறாங்க. ஜாதி ஒளியணும்னு சொன்ன பெரியார் எதிர்ப்பு வேற. இந்த பெரியார் எதிர்ப்புக்காக தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதை கண்டிப்பா பெரியார் திராவிடர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட இன்னைக்கு இது பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க பேசுறது சாதிய பாதுகாப்பு, தெலுங்கர்களை எதிர்க்கிறது இல்ல, பெரியாரை எதிர்க்கிறது. அதுக்காண்டிதான் அந்த அரசியலை உருவாக்குறாங்க. அரசியலை பெரியாரை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர தெலுங்கர்களை அந்நியர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா பெரியாரை மட்டும் எதிர்க்கணும், எம்ஜிஆர் எதிர்க்கணும்ல. அவர் மலையாளி தானே. அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரலையே. ஜெயலலிதா அவங்க தமிழர் கிடையாது, அவங்கள எதிர்க்கணும்ல. ஏன் கருணாநிதிக்கு மட்டும் வருது, ஏன் பெரியாருக்கு மட்டும் வருது? அப்படி நோக்கம் பெரியார் தான். அதுதான் தெலுங்கர் மீது. தெலுங்கர் கிடையாது, இது தெலுங்கர் கிடையாது, நிச்சயமா கிடையாது. இன்னும் சொல்ல போனா தெலுங்கர்களுடைய காலத்துலதான் இங்க இன்னைக்கு கோவில்கள் நிறைய வந்துச்சு. இந்த இதெல்லாமே வந்துச்சு. அவங்க தெலுங்கர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட கோயில்கள்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி பார்ப்பனர்களுக்கு ஆதரவான பல்வேறு விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி பிற மொழியினர் இங்க வரும்போதுதான் நிறைய நடந்தது. விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்துல பார்ப்பனர்களுக்கு சாதகமான. விஜயநகர பேரரசை பத்தி ஒரு சொல்லணும்னா, விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே பார்ப்பனிய ஆதிக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அது விஜயநகர பேரரசு வரலாறு, முகலாய எதிர்ப்பு, அதை படிச்சீங்கனாலே அப்படிதான் அது புரியும். சிருங்கேரி மடம் தான் அதை உருவாக்குறது காரணம். அது தனியாவே பேசணும், நான் தனியா பேசுறேன் அது. ஆக இப்ப இந்த பெரியார் எதிர்ப்பு, இந்த ஆரியம் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தை பேசும்போதே பெரியார் ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வந்துடுறாரு. பெரியார அவாய்ட் பண்றதுக்காக தான் இவங்க இதை பேசுறவங்க எல்லாம் தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தெலுங்கு தான் எதிர்ப்புன்னு சொன்னா இங்க கன்னடமும் மலையாளமும் வருது, அதையும் அவங்க பேசவே இல்லை. பேசிருக்கணும்ல, அவங்களும் இங்க ஆட்சி செஞ்சாங்கல்ல. இந்த தெலுங்கு எதிர்ப்பு பேசுற பல பேர் வடமொழி வடவர் ஆதிக்க எதிர்ப்பும் பேசுவதில்ல, மலையாள எதிர்ப்பு பெருசா பேசுவது இல்ல. வடமொழி ஆதிக்கத்தை இங்க மூடி மறைக்கிறதுக்காக தான் தெலுங்கு எதிர்ப்பு கொண்டு வராரு. ஏன்னா பெரியார் வட இந்திய எதிர்ப்பு பேசினாரு. ஆமா, பெரியார் பேசியது எல்லாம் ஆரியம்ங்கிற இன்னொரு விஷயம். பெரியார் தெலுங்கு மொழியும் தெலுங்கர்களும் இங்க ஆதிக்கம் செய்யறாங்கன்னு வரும்போது அதையும் எதிர்த்தவர் தான். அப்ப வேற ஒன்னும் இவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு பக்க சார்பான பார்வை இருக்கு. இது ஒரு பெரியாருடைய பகுத்தறிவு, அந்த பார்ப்பன எதிர்ப்பு அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் இவங்க அது பேசுற. பெரியார் இங்க இந்திய தமிழ்நாட்டுல பெரியார் அளவுக்கு பார்ப்பன எதிர்ப்பு யாரும் பேசல. பெரியாருக்கு பிறகு கலைஞர் பேசினார். இந்த ரெண்டு பேரையுமே அவங்க ஒரே நேர்கோட்டில் வச்சு தெலுங்கர்கள்ங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வடுகருங்குவாங்க, கன்னடருங்குவாங்க. இல்ல, வடுகுங்கிறது மொழி மொத்தமா சொல்றது. வடுகு அது பெங்களூர் குணா போன்றவர்கள் உருவாக்குனது. பெங்களூர் குணா தான் அந்த ஃபர்ஸ்ட் தியரி. ஆமா ஆமா, குணா தான் உருவாக்குனாரு. ஆனா இவங்க புடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையா இருக்கு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இன்னைக்கு தமிழ் தேசியத்தை அதிகமா பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஆரியத்தை உள்வாங்கி ஏற்றுக்கிறாங்க. அதான் ஆரியத்தை உள்வாங்கி. தமிழர் அரசியல், தமிழ் தேசியங்கிறது நம்ம அரசியல் தான். அதுதான் பெரியாருடைய அரசியல், தமிழனுக்கான அரசியல். ஆனா அதையே பெரியாருக்கு எதிராக மாத்தி உருவாக்கிட்டாங்க பாருங்க. அவங்க அங்கதான் சதி இருக்கு. தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எந்த தெலுங்கரும் மேடையில ஏறிக்கிட்டு தமிழை விட தெலுங்கு தான் உயர்ந்த மொழின்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆனா தமிழை கோயிலுக்குள்ளாரே வாழக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஆரியர்களை அதை எதிர்க்க மாட்டாங்க.
தெலுங்கு கீர்த்தனைகள் சமஸ்கிருத கீர்த்தனைகள் வரும்போது திராவிட இயக்கம் தானே அது எதிர்க்குது. பெரியார் தானே தெலுங்கு கீர்த்தனைகள் கூடாது, தமிழ்ல பாடணுங்கிறது அவர் தானே. திருக்குறளுக்கு முதல்ல மாநாடு நடத்தினவரே அவர். பெரியார் தான். திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினவரே அவர் தான். ஆக இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு அரசியலுக்காக வேண்டி அவங்க வந்து ஒரு மொழியை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த தெலுங்கு உயர்ந்தது அது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா மொழியும் சரியான நல்ல மொழி தான், ஏத்துக்க வேண்டிய மொழி தான். ஆனா ஒரு மொழி இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கறதான் நம்மளுடைய நோக்கம். இப்ப நீங்க வந்து முஸ்லிம்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, நீங்க ஏன் வந்து அரபி மொழியை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க? அரபி மொழியை யாரும் தூக்கி பிடிக்கல. அரபி மொழியில எங்களுடைய வேதம் இருக்குதுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம், பேசிக்கிறோமே தவிர அரபு உயர்ந்த மொழி உயர்ந்த மொழின்னு அரபி குரான்லயே தெளிவா இருக்கு. எல்லா மொழியும் வந்து இறைவன்ல இருந்து வர்றதுதான் வந்து ஒரு மொழியை விட ஒரு மொழி சிறந்ததோ உயர்ந்ததோ கிடையாது அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால அரபி மொழி பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. ஆக இவங்க இதெல்லாம் பேசும்போது தமிழை இன்னமும் இவங்களை தாண்டி மற்றவங்க எல்லாமே வந்து கீழே தாழ்த்தி பிடிக்கிறாவும், இவங்க தான் தமிழை உயர்த்தி பிடிக்கிறதாவும் ஒரு இதை வந்து உருவாக்கி கட்டமைக்கிறாங்க. இல்ல இப்ப கரிகாலன் காலத்துல ஆதிக்கம் வரல, ஆனா மன்னர்கள்ட்ட மட்டும் அவங்க நகர்ந்திருக்காங்க, சமூகத்துல செல்வாக்கு இருக்குன்னீங்களே. சமஸ்கிருதம் வரல கரிகாலன் காலத்துல. இல்ல சமஸ்கிருதம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதான் இல்ல ஆட்சி மொழியா வரல, ஆட்சி அதிகாரி இல்ல. இப்ப விஜயாலய சோழன் பேர் வரும்போதே சமஸ்கிருத பேர் வந்துருது இல்ல, விஜயாலயிலும் அந்த கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்ப ராஜராஜ சோழன் அந்த காலத்திலயும் பல்லவர் காலத்திலயும் சமஸ்கிருதம் நுழைஞ்ச அளவுக்கு கரிகாலன் காலத்துல இல்ல. பல்லவர்கள் காலத்துல பார்ப்பனர்களுக்கு கல்லூரி வச்சிருந்தாங்க, சமஸ்கிருத கல்லூரி. ஆனா கரிகாலன் காலத்துல அதெல்லாம் இல்ல. அது தொடக்கம் தானே உங்களுக்கு. தொடக்கம் அவங்க ஒரு தனி சமூகமா இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டாங்க, வேள்வியா யாக வேள்விகள் செஞ்சாங்க, அவங்களுக்கு தானங்களை கொடுத்தாங்க, அதோட அவங்க திருப்தி அடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க நான் சொல்றதை நீ கேட்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறத வந்து கடவுள் கதைகளை உருவாக்குறாங்க, புது புதிய கதைகளை உருவாக்கி சாஸ்திரங்களை உருவாக்குறாங்க. அதுக்கான கடவுள்கள ஒவ்வொரு நூற்றாண்டையும் உருவாக்கிட்டே இருக்காங்க. 30-40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புது புது கடவுள்கள் புராண கதைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு மன்னர் இருக்காருன்னா அந்த மன்னர் இன்னும் சொல்ல போனா கோயில் அப்படிங்கறதனுடைய பொருளே வந்து கோயில் அப்படின்னா மன்னனுடைய இல்லம் தான். கோயில் மன்னன் கோயில் மன்னனை தான் வந்து வணங்கிட்டு இருந்தாங்கிறாங்க ஆரம்ப காலம் தமிழர்களுடைய மரபு. ஆமா, கோயிலினுடைய பொருளே தானே. கோவில்ங்கிறதே தமிழர்களுக்கானது, அந்த கான்செப்டே தமிழர்களுக்கானதுங்கிறாங்களா. கோவில், அந்த விமானம், அந்த இதெல்லாம் சொல்றாங்களா, நந்தி, இது தமிழர்களுடைய இது. பார்ப்பனர்கள் பின்னாடி தன்மைப்படுத்திட்டாங்க. எல்லாமே தன்மைப்படு. பார்ப்பனர்களுக்குன்னு சிலை வழிபாடே கிடையாது. கடவுள் கோவில் எல்லாமே தமிழர்கிட்ட இருந்து எடுத்ததுதான். வட இந்தியாவிலையும் தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்கும்போது அப்ப அவங்கள்ட்ட இருந்து தான் அதை எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா பௌத்தர்கள் வந்து அது வந்து ஒரு இடமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மடாலயங்களை உருவாக்கி அதுல வந்து அவங்க தங்கி வந்து சமூக சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுதான் கோவிலா பரிணாமம் அடைஞ்சது. இப்ப இவங்களுக்கு கோவில்கள் வந்து இப்படிதான் உருவானுச்சு. சோழர்கள் காலத்துல ஏன் வந்து கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, கோவில்கள்ல தான் வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. கரிகாலன் காலம் வரையும் கோவில்ல சொத்து கிடையாது. இல்ல அப்ப அதாவது தொடக்க காலம் தானே அது உங்களுக்கு. கரிகாலனுடைய காலங்கிறது தொடக்க காலம். அப்ப வந்து அந்த காலத்தை பத்தி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரிகாலனுடைய காலத்துல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு உள்ளவங்களா வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து பட்டினப்பாளையில சொல்றது, மொழி பல பெருகிய படிதி தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்தினி உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் நகரம் வந்து அவ்வளவு சிறப்போட இருந்த ஒரு நகரம். அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மொழி பல பெருகிய படிதி, எல்லா நாடுகளை பல மொழி பேசக்கூடியவங்களும் அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றோம்ல வந்து டே மார்க்கெட், நைட் மார்க்கெட், அல்லங்காடி. அப்ப நைட்டு மார்க்கெட்டே இங்க இருந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்க வணிகம் நடந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கே நம்ம நைட் மார்க்கெட் யாரும் வைக்கிறது கிடையாது. அப்ப நைட்டும் பகலும் வந்து இரவு பகலும் எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த கப்பல்கள் வந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. இப்ப இவ்வளவு வெளிநாடுகள்ல சேர்ந்தவர்கள் இங்க அவங்களுடைய வணிகத்தை, இங்க அவங்களுடைய வணிக பொருட்களை இங்க கொண்டாந்து விற்கிறாங்க, இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. அப்ப எல்லா நாட்டு மக்களும் அங்க வந்து சேர்றாங்கன்னா எல்லா மொழியும் பேசக்கூடிய மக்கள் அங்க இருந்திருக்காங்க. ஆனா யாருடைய ஆதிக்கமும் அங்க யாரும் வந்து ஆதிக்கம் செலுத்தல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி அரேபியர்கள் வந்துட்டாங்க. சிந்து சமவெளி மக்களோட அவங்க வணிகம் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில பேரு சுமேரிய நாகரிகமே தமிழ் நாகரிகம். அப்ப அவங்க ஆதிக்கம் இங்க செலுத்தல. ஆரம்ப காலத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் முஸ்லீம்கள் அதிகமா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வணிகத்துக்காக வந்தவங்க. கீழக்கரை. அப்ப சோழர் காலத்துல முஸ்லீம்கள் வந்து அந்த அரபு நாடுகளோட தொடர்பு இருந்திருக்கு. யவனர்கள், சுமேரியர்கள்
இவங்க எல்லாரும் நம்ம அதை பின்னாடி பேசுவோம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து அகமது துருக்கன் அப்படிங்கிற நன்கொடை கொடுத்த கல்வெட்டு இருக்கு. அவர் அரபு நாட்டுக்காரர். ஆமா, அகமது துருக்கன். ராஜேந்திர சோழன் காலத்துல ஒரு முஸ்லீம் மன்னர் வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சரே இருந்திருக்காரு. அது நம்ம வரலாறுலாம் இருக்கு. ஆக அவங்க வந்து செல்வாக்கா இருந்திருக்காங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதே அளவுதான் குறைவானவர்கள் தான் இவங்களும். நம்ம பேசணும் இல்லையா, அவங்க வந்து ஜாதி வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி இடைஜாதிகள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இடைஜாதிகளுக்கு வந்து மேல வந்து பார்ப்பனர்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து குறைவா இருக்கனால எல்லா ஊர்களையும் கிடையாது. இப்ப தமிழ்நாடு கிராமங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஊர்களையும் வந்து பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் இருப்பாங்க. 2 பேர்ட்டும் ஒரு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பார்ப்பனர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. 10 கிராமங்கள்ல ஒரு இடத்துல தான் வந்து அவங்களுடைய இது இருக்கும். ஆனா இன்னொன்னு மட்டும் இன்னமும் வந்து நமக்கு வந்து நிகழ்கால சாட்சியா இன்னமும் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்ப்பனர்களே இல்லாத நிறைய கிராமங்கள்ல நிலங்கள் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். இன்னமும் அவங்க இல்லாம லேண்ட் அவங்களுக்கு அந்த ஊர்ல அவங்க பார்ப்பனர்கள் எந்த காலத்திலயும் குடியிருந்ததே கிடையாது. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நான் பிறந்தது வந்து பாலாகுடிங்கிற கிராமம். எங்க கிராமத்துல பாதி நாளும் பார்ப்பனர்களுக்கு சொந்தம். ஆனா எங்க ஊர்ல எந்த காலத்திலயும் பார்ப்பனர்கள் இருந்ததுக்கான எந்த சோடுகளும் ஆதாரங்களும் கிடையாது. இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த நிலங்கள் எல்லாம் மன்னர்கள் காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறையிலி நிலங்கள், மங்களங்களாக, சதுர்வேதி மங்களங்கள், பிரம்மதேயங்கள், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நீடிச்சு இருக்கு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர இந்த நிலங்கள் இன்னமும் இருக்கு. ஏன்னா எந்த காலத்திலயும் பார்ப்பனர்கள் வயல்ல இறங்கி வேலை செஞ்சது கிடையாதுங்க. எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஒண்ணு வேளாளர்கள்ட்ட சொந்தமா இருக்கும், இல்லாட்டி பார்ப்பனர்கள்ட்ட. அந்த ஆதிக்கம்லாம் கரிகாலன் காலத்துல லைட்டா தொடங்கி இருக்கு, அப்படியே இருக்கு வந்து. ஆனா கலப்புற காலத்துல ஒரு முடக்கம் ஆயிருக்கு. ஆமா, அந்த காலத்துல அவங்க அதான் இந்த மாதிரி நிலத்தை கொடுத்ததை பிரிச்சு திருப்பி வாங்கினதுனால அந்த பிரச்சனை. கரிகாலன் இருக்கும்போது இங்க மதுரையில பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. பாண்டியர்கள்ட்ட இந்த செல்வாக்கு இருந்துச்சு, பார்ப்பனர்கள். ஆனா சோழர்களை விட பார்ப்பனர்கள்ட்ட பார்ப்பன செல்வாக்கு குறைவு தானே. எங்க சோழர்களை விடும்போது பாண்டியர்கள்ட்டையும் இருந்திருக்கு. மதுரை காஞ்சியிலே சொல்லிருக்கு. மதுரை காஞ்சியில அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. பார்ப்பனர்கள் அங்கேயும் செல்வாக்கு. எந்த நூற்றாண்டு? கிபி 2 இதே காலகட்டங்கள்ல கரிகால சோழன் அந்த காலகட்டம். அதே இப்ப கரிகால சோழன், அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வரலாறு படிச்சோம்னா, இப்ப சோழர்கள் செல்வாக்கா இருக்கிறப்ப அவங்க வந்து செல்வாக்கு இல்லாம இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மன்னர்கள் தான் செல்வாக்கா இருப்பாங்க, அவங்களுடைய கீழே தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். இது பேரரசா இருந்துச்சுன்னா அது சிற்றரசா இருக்கும். இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா. அப்ப கரிகால சோழனுடைய காலத்துக்கு பிறகு வந்து களப்பிரர்கள் வர்றாங்க. 2ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு அடுத்த 100 வருஷத்துல களப்பிரர்கள் வந்தாங்க. களப்பிரர்கள் காலம் வந்து பாண்டிய நாடு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாண்டிய நாடு, சோழ நாடு எல்லாமே களப்பிரர்கள் காலத்துலதான் இருக்கு. அதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டம் வரும்போது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாவது, பிராமணர்களை வந்து செல்வாக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்கானது வந்து நிறைய வந்து மதுரை காஞ்சிங்கிற இலக்கியத்துல அதை பத்தி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கோழி கூவுறதுனாலலாம் எழும்ப மாட்டாங்க மதுரை மக்கள். அந்த அதே சொல்றாங்க, கோழி கூவுறதுனால. பிராமணர்கள் வந்து வேதம் ஓதுறாங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்டுதான் வந்து அப்பனா எந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. நகரங்கள் அப்படிதான் வந்து இருந்திருக்குங்க. அதனால வந்து அந்த காலகட்டங்களையும் செல்வாக்கு அதிகமா இருந்தது, நகரங்கள்ல இருந்துச்சு. ஆனா கிராமங்கள் தோறும் அவங்களை கொண்டு போனதுங்கிறது வந்து பல்லவர்கள் காலத்துல ஆரம்பிச்சது. பல்லவர்கள் காலத்துல அவங்களுக்கான நிதி கொடுத்தது, கிராமங்களை கொடுத்தது, அதுக்கான சட்டத்திட்டங்கள் உருவாக்குனது, அவங்களுக்கான கல்லூரிகள் சொன்னா எல்லாரும் படிக்கிற கல்லூரிகள் கிடையாது, பிராமணர்கள் மட்டுமே வடமொழியை மட்டுமே கற்பிக்கிற கல்லூரிகள் வடமொழி. அந்த கல்லூரி இருந்த இடம்லாம் நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். ஆக இந்த செல்வாக்குங்கிறது வந்து இப்ப ஆரம்பிச்சது வந்து 2ஆம் நூற்றாண்டு. கண்டிப்பா. இப்ப பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டின் வருகை, அவர்கள் மட்டும் செல்வாக்கு பெறுதல், மக்களிடம் செல்வாக்கு பெறுதல், மன்னர்களிடம் செல்வாக்கு பெறுதல்னு அந்த பணியில சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் களப்பிரர் காலத்திற்கு முன்பே அவர்கள் மன்னர்களை கைக்குள் போட்டுக் கொள்கிற, அவர்களை சத்திரியராகக்கூடிய வேலையை பண்ணி எப்படியெல்லாம் இந்த சாதி அமைப்பு, கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்குவதற்கான விதையை களப்பிரர் காலத்துக்கு முன்பே போட்டாங்க. களப்பிரர் காலத்தில் இது முடக்கப்பட்டதுங்கிறத சொல்லியிருக்கீங்க. இனி அடுத்தடுத்து பல்லவர் காலம், சோழர் காலத்தில் எப்படியெல்லாம் பார்ப்பன ஆதிக்கம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது, நாயக்கர் ஆட்சியில் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பரவலாக்கப்பட்டது என்பதெல்லாம் குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். நன்றி.